ரோகிணிக்கு அதிர்ச்சி செய்தி சொன்ன முத்து விஜயாவுக்கு காத்திருந்த பெரிய ஏமாற்றம். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல்ல அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு விஜயா வந்துட்டு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியா சொன்னதை கேட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு வழியாக மக்கள் எதிர்பார்த்தபடியே கதை வந்துட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்குமே இந்த சீரியலில் ரோகிணிக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே பெருசாக வராமல் அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால் இது ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விமர்சனம் செய்யப்பட்டுட்டு வந்துச்சு. ஒவ்வொரு டைமுமே முத்து அண்டு மீனாவுக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. ரீசெண்டாக கூட சத்யா திருடின வீடியோவை முத்து செல்ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருந்த நிலையில் அதை ரோகிணியோட உதவியோட சிட்டி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டாரு. இதனால் மீனாவோட மொத்த குடும்பத்தினருமே பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனையில் இருக்கிறாங்க. சத்யா பற்றின உண்மைகள் தெரிய வந்ததும் சத்யா மேலே விஜயா பார்த்தீங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. முத்துவும் மீனாவும் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக விஜயா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் விஜயா சம்மதிக்காமல் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் வக்கீல் நீங்கள் 5 லட்சம் பணம் கொடுத்தா நான் இந்த கேஸை முடிச்சு தருவேன் அப்படிங்கிற மாதிரியா பேசியிருந்தார். முத்து இன்னைக்கு பல இடங்களில் கஷ்டப்பட்டு பணத்தை பார்த்தீங்கன்னா வக்கீல்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அதை வச்சு வக்கீல் விஜயா கிட்ட டீல் பேசுகிறாரு. இறுதியாக விஜயா பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தரோம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் அவங்க கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு சம்மதமும் சொல்லிடுறாங்க. ஸோ இந்த நிலையில் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியான ப்ரோமோவில் முத்து வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அப்பா அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டேன்னு சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது மனோஜ ரோகிணியும் ரூமுக்குள்ளே இருந்து வந்து எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க, நாங்கள் அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு கோவமாக இருக்கும், நீ என்னன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நானும் அம்மா விஷயத்தை வச்சு தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்டதும் அம்மா சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜயா இனி கேஸை வாபஸ் வாங்கினா சத்யா மேலே பிரச்சனை இல்லாமல் போயிடும். இதை வச்சு சிட்டி மறுபடியும் ரோகிணியை மிரட்டுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சிட்டி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதோட சிட்டி அண்டு பிஏ கிட்ட சிக்கிக்கிட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா இனி திணற போகிறாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்தது போலவே இப்போ ரோகிணிக்குமே பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. பழைய பிஏவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் சிட்டிக்கிட்ட பல லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கினாங்க ரோகிணி. இப்போது 2 லட்சம் பணம் கேட்டு சிட்டி மிரட்டுறதுனால விஜயா கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக 2 லட்சம் பணம் வாங்கினதை எடுத்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா விஜயாவுக்கு ரோகிணிக்கும் அடுத்த பிரச்சனை வெடிக்கும். ஸோ அந்த பழியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனா மேலையுமே ரோகிணி தூக்கி போடுறதுக்குமே அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது, ரோகிணிக்கு பிரச்சனைகள் இனி அடுத்தடுத்து வரப்போகுதா, இல்லை தன் மேலே வர பிரச்சனையை ரோகிணி வழக்கம் போலவே இந்த வீட்டில் ஏமாளிகளாக இருக்கிற முத்து அண்டு மீனா மேலே தூக்கி போட போகிறாங்களா அப்படிங்கிறதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.